இளைய பர்னர்களுக்கு வணக்கம். அதாவது பர்னாயில் வந்து இப்போ ரொம்ப வித்துக்கிட்டு இருக்குதாம்மா அமெரிக்காவில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அங்கே வந்து வயிற்றுச்சல் எல்லாருமே இருக்காங்க. முக்கியமாக ட்ரம்ப் ரொம்ப வயிற்றுச்சல் இருக்கிறார். அங்கே மட்டும் தான் அப்படின்னு கிடையாது, இந்தியாவிலையும் அப்படி தான். ஏன்னா அப்பாடா இந்தியா மேலே 50% வரியை போட்டார் ட்ரம்ப் அவர்கள். இனி அவ்வளோதான், மோடிலாம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து பர்னாயில் ரொம்ப தேவைப்படுறதா கேள்விப்படுறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன வீடியோ. அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து சைனாவில் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு வந்து ரஷ்யா, இந்தியா, சைனா எல்லாருமே போகிறாங்க. சைனா தான் ஹோஸ்ட் கண்ட்ரி. அங்கே போகும்போது மோடி அவர்கள் வந்து அவங்க 2 பேர்த்தையும் புட்டின்ட்டையும் ஜி ஜின்பிங்டையும் சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எதிர்த்தரப்பினருக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படி தான் இப்போ நடந்திருக்குது. இப்போ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்றது வந்து ஒரு 2001 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்பா இந்தியா மெம்பர் கிடையாது, சரிங்களா? 2015 தான் நாங்கள் ஃபுல் ஸ்கேல் மெம்பர் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி இந்தியா, பாகிஸ்தான் நடனத்துக்கு இந்தியா, பாகிஸ்தான் 2 பேருமே வந்து நம்ம போய் கேட்குறோம். 2017 இந்தியா, பாகிஸ்தான் 2 கண்ட்ரியுமே வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ஃபுல் மெம்பராக இருக்கும். இது எதுக்காக இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இருக்கும். நம்ம கண்ட்ரீஸ்குள்ளே நாம் எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருந்து நம்மளுக்குள்ள ட்ரேட் எப்படி பண்ணிக்கலாம், நம்மளுக்குள்ள எக்கனாமிக் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், மக்களை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனில் 2-3 விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ட்ரம்ப் அவ்வளோதான் க்ளோஸு, அப்படியே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாரோ, ஆத்தி எப்படா நீங்களாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் நாம் 3 பேருமே ஒன்று சேர்றதுக்கு முக்கிய காரணமே ட்ரம்ப் அவர்கள் தான். தேவையில்லாமல் ஒரு கண்ட்ரி பகிச்சுட்டா பரவாயில்ல, இருக்கிற எல்லா கண்ட்ரியும் பகிச்சுக்கிட்டு இப்போ தனியாக நடு ஆற்றுல விட்டாங்க. அவரை மட்டும்தான் நடு ஆற்றுல விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே இருக்கிற பாகிஸ்தானையுமே வந்து நடு ஆற்றுல விட்டாங்க. ஷபாஸ் ஷெரீஃப், ஆஹா, அப்படியே மோடி அவர்களும் அந்த புட்டின் அவர்களும் பேசி நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே அங்கே தனியாக நின்றுக்கிட்டு அப்படியே வயிற்றுச்சல் நின்றுட்டு இருப்பார் பாருங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. அதை விட இன்னொரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜி ஜின்பிங்கும் புட்டினும் வந்து புட்டின் அவர்களுக்கு வந்து எல்லாத்தையும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சுட்டு போகிறால ஜி ஜின்பிங். அதில் வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வையா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஜி ஜின்பிங் கை கொடுக்க போகலாம் அப்படிங்கும்போது தள்ளிப்போ அப்படின்ட்டு அவர் போட்டு போயிடுறாரு. பின்னாடி இப்படி புட்டினுக்கு தான் வந்து கை கொடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த வீடியோ வைரலான உடனே அதாவது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக போயிடுச்சு பாகிஸ்தானுக்கு. என்னடா இது, சைனாவை நம்பி தான் நம்ம இருந்தோம், இப்போ என்னடான்னா நானுமே நம்மளை இப்படி மதிக்காமல் போகிறானே அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானே தான். ஏன்னா ஒன்றா சைனா பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணும், இல்லை அப்படின்னா வந்து நம்ம அமெரிக்கா பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணும். 2 பக்கமே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் அவர்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. டேரிஃப் கூட ஒரு 20% பக்கமாக தான் நம்மளுக்கு டேரிஃப் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அவர் பக்கம் நிற்பன்ற மாதிரி அவர் பக்கம் நின்ன உடனே சைனாக்கு செமக்கம் வந்துருச்சு. அது ஜி ஜின்பிங்க்கு, ஏன்டா உன்னை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உன் கண்ட்ரியில் வச்சிருக்கேன், என்ன மதிக்காம நீ அமெரிக்கா சைடு போகிற அப்படின்ற மாதிரி மதிக்காத மாதிரி போயிட்டாங்க நம்ம ஜி ஜின்பிங் அவர்கள். அங்கே ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெரரிசம்ன்ற விஷயத்தில் வந்து இரட்டை நிலைப்பாடுகள், டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாரை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அவர்கள் தான். ஒன்னா டெரரிஸ்ட் ஃபண்டு பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு மறைமுகமாக டெரரிஸ்ட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு நீயே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதில் ஜி ஜின்பிங் பேசும்போது அவருமே வந்து ஒரு படி மேலே போய் யானையும் டிராகனும் இனிமேல் ஒன்று சேர்ந்து நடந்து செல்வோம், அதாவது எல்லா எக்கானமி ஆகட்டும் என்ன ஆகட்டும் என்ன பிரச்சனையாகட்டும் நம்ம 2 ஒட்டுக்கா போவோம், இந்தியாவும் சைனாவும் ஒட்டுக்கா போகலாம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் பத்திக்கிட்டு வருமா வராதா? ஏன்னா சைனா நம்மள்ட்ட பண்ணாத சேட்டையே கிடையாது. அருணாச்சல பிரதேஷ் ஆகட்டும், இந்த கல்வாங் அட்டாக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இப்படி இருக்கும்போது என்னடா திடீர்னு ஒன்றாயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி யாரு? ட்ரம்ப். உனக்கும் எனக்கும் எதிரி ட்ரம்ப் அப்படிங்கிற நாம நண்பர் ஆகிட்டாங்க. இதில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் விஷயங்கள் 2-3 விஷயங்கள் நடத்தப்படுது. என்ன பண்ணா, ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்டு உனக்கு எனக்கும் நேரடியாகவே வந்து இங்கிருந்து இந்தியாவிலேருந்து சைனாவுக்கும், சைனாவிலேருந்து இந்தியாவுக்கும் ஃப்ளைட் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021-22 வாக்கில் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்த உடனே ஃப்ளைட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்டு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் இங்கிருந்து சிங்கப்பூரோ இல்லை இங்கிருந்து வந்து வேறு கண்ட்ரி போயோ அங்கிருந்து தான் சைனாக்கு போக முடிய சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ அது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டி கைலாஷ் மனசோரோ யாத்ரா அப்படிம்பாங்க, அதாவது கைலாஷ் போகிறதுக்காக வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அதுவுமே வந்து சில பிரச்சனைனால இப்போ மறுபடியும் அந்த யாத்ராவை வந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணிக்கலாம், அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் டீலு, எக்கனாமிக் டீலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதில் போய்ட்டு நல்லா இப்போ இந்தியாவும் சைனாவும் ஒரு ஃப்ரெண்ட் கண்ட்ரியாக போகிற மாதிரி போயிருக்கு. இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு வயிற்றுச்சலில் ட்ரம்ப் இருக்கும்போது இன்னும் ஒரு படி போய் புட்டினோட பண்ண விஷயங்கள் அதை விட இன்னும் வயிற்றுச்சலை உண்டாகுது எல்லாத்துக்குமே. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவர் 2 பேரும் அப்படியே ஜஸ்ட் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கையை கோத்திரியே நடந்து போகிறது, அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்கள் தன்னுடைய காரில் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி மோடி அவர்களை வந்து மோடியை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காரு புட்டின் அவர்கள். சரி போனதான் போனாங்க, போன உடனே ஒரு 2 கிலோமீட்டர் இறங்க வேண்டியதானே, இல்லை 45 நிமிஷம் அந்த கார்லேயே உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க, நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ இதுவுமே எல்லாத்துக்கும் வைத்தறிச்சல் உண்டாக்குமா உண்டாக்காதா? இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த பஹல்காம் அட்டாக் நடந்தது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் நடக்கக்கூடாது. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கேயே உட்கார வச்சுக்கிட்டு ஓகேங்களா, அவங்களுக்கு இதே தீர்மானமாக போட்ட மாதிரி இருக்குதா இல்லையா? ஸோ இதனால் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். ஏன்னா ஒரு பக்கம் சைனா வந்து கை விட்டுருச்சு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸ் சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் கை விட்டுருச்சு. இந்தியா செம பதிலடி கொடுக்குது. இன்னொரு பக்கம் மழை போட்டு பொலன்னு பிறந்துக்கிட்டு இருக்குது. மழைனால என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவினால ஏதோ ஒரு 1 லட்சம் பேர்த்த நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சுது நம்ம சொன்ன வார்னிங்னால. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் மக்களுமே வந்து மக்களும் சரி பலூச்சிஸ்தான் மக்களும் எல்லாருமே வந்து பாகிஸ்தானுடைய கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அசீம் முனீர் அதாவது ஃபீல்டு மார்ஷல், அதாவது இந்தியாவோட வந்து நாங்கள் பெரிய லெவலில் நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இப்போ அவருமே வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப சிக்கலில் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு கண்ட்ரி அமெரிக்காவை நம்பியிருக்காங்க. கடைசியாக பார்த்தா அமெரிக்காவையும் நட்டாத்தில் எல்லா கண்ட்ரியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவங்க நடுவில் விட்டாங்க. இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் உலக லெவலில் இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து நம்ம போய் கடன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எஸ்இஓ டெவலப்மெண்ட் பேங்க் வாங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியான ரேட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா இப்போ ஒரு கண்டிஷன் போடுவாங்க, இப்போ சைனா வந்து ஒரு போர்ட்டு கட்டுது அப்படின்னா இத்தனை நாளுக்குள்ளே இத்தனை இதுக்குள்ளே நீ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிடணும், இல்லை அப்படின்னா அந்த போர்ட் எனக்கு ஆயிரம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லாமல் சில ரிலாக்ஸேஷனோட கொடுக்கக்கூடிய டெவலப்மெண்ட் பேங்க்கை நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து 50% இந்தியா மேலே டேரிஃப் போடுறதுக்கு காரணம் என்ன முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேணும். அது என்னாலும் சரி இந்த 4 வருஷத்துக்குள்ள நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கிட்டு போய் அவனும் ஒத்த காலில் நின்றுருக்காரு. அது ஏன்னா போன ஒபாமா கொடுத்துட்டீங்க, எனக்கும் கொடுத்தாகணும், ஒன்றுமே பண்ணாத ஒபாமா கொடுத்துட்டீங்களா, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் வந்து இருக்கிறாரு. பாகிஸ்தான் வந்து அக்செப்ட் பண்ணிச்சு, ஆமாம் சார் அவர் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துருங்க, அவர் ரொம்ப நல்லவர் சரிங்களா, அவர் எல்லா போரையும் நிறுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்தியாட்ட சப்போர்ட் கேட்கும்போது இந்தியா சொல்லிருச்சு, ஒரு மோடி அவர்கள் சொல்லிட்டாரு ஓகேவா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கும்போது அவங்க வந்து கெஞ்சினால தான் நாங்கள் சண்டையை நிறுத்தணுமோ வழியோ, நீ கேட்டுக்கிட்டு கொண்டபடி நான் வந்து சண்டையை நிறுத்த கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டர்டில் நின்ட்டாங்க. ஸோ இந்தியா திடீர்னு வந்து இப்படி சொன்னங்காட்டி வந்து ஆஹா என்னடா இவன் பொஸ்குன்னு இப்படி சொல்லிவிட்டான் அப்படின்றதுனால தான் வந்து உனக்கு 50% டேரிஃப்டா போடா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ 50% டேரிஃப் போட்டனால இந்தியாவோட எக்கானமி எப்படி போயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தாக்கம் கன்ஃபார்மாக நிச்சயமாக இருக்கும் ஓகேங்களா. ஆனால் அது ஜிடிபியில் கம்பேர் பண்ணும்போது 1% தாக்கம் கூட நம்மளுக்கு இருக்காது. ஆனால் சில இண்டஸ்ட்ரீஸு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்கு தாக்கமாக இருக்கும். ஏன்னா இப்போ திடீர்னு 50% டேரிஃப் போட்டோம்னா அவங்கள நம்பி தான் சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவங்கள நம்பி இருக்காம, அதாவது அமெரிக்காவை நம்பி இருக்காம மற்ற கண்ட்ரீஸை நீ நம்பி இருப்போம், எல்லா கண்ட்ரீஸுக்கும் வருவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து இப்போ இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதை விட இன்னொரு விஷயம் பாருங்களேன், இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப்புடைய எய்டா இருக்கக்கூடிய, அதாவது ஒரு அட்வைசர்னு சொல்லலாம், அவர் பேர் என்னன்னா பீட்டர் நவாரோ அப்படின்றவர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அப்படின்னா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. எதனால்? ரஷ்யாவுக்கு ஆயில் வந்து வாங்குறதுனால அப்படின்ற மாதிரி ஒரு குண்டா போட்டிருக்கிறார். இதெல்லாம் எந்த அளவுக்கு அநியாயம் பார்த்தீங்களா. இங்கே முக்கியமாக இருக்கக்கூடிய அதானி அம்பானி சொல்லிட்டு இருக்கிறவங்களே வந்து பிராமின்ஸ் கிடையாது. ஆனால் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதுனால பிராமின்ஸ் வந்து பயனடைகிறாங்களாமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறார். இது இங்கே எவ்வளோ டென்ஷனை உண்டாக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ரஷ்யாட்டிருந்து ஆயிலை வாங்குறதுனால அதை க்ளீன் பண்ணி பெட்ரோல் நம்மளுக்கு யூஸ் பண்ணது போக பெட்ரோல் நம்ம நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இதனால் பெனிஃபிட் ஆகிறது பிராமின்ஸ் அம்மா இப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனைகள் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்தியா, சைனா, ரஷ்யா அவங்களுடைய கோஆப்ரேஷன் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா நல்ல பாண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் எல்லாம் அமெரிக்காவை வந்து தனிச்சு விட போகிறாங்க. ட்ரம்ப் கடைசியில் என்ன நிற்க போறாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்களை இளைய பாரதம் சேனல் வழியாக கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.